எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் இறையுதிர்காடு கதையோட தொடர்ச்சி. அன்று போகர் தன் கரத்தில், குறிப்பாக இடக்கரத்தின் உள்ளங்கை பாகத்தில் உலோக உருண்டை ஒன்றை விரல்களை விடுவித்த நிலையில் எல்லோருக்கும் காட்டினார். சீடர்கள் அதை கூர்ந்து கவனித்தனர். என்ன பார்க்கிறீர்கள்? இது குறித்து யாருக்காவது தெரியுமா என்றும் கேட்டார். இந்த கேள்விக்கும் அஞ்சுகனே பதில் கூறிட வாயை திறந்தான். குருவே, இது ரசமணி போல் தெரிகிறது, சரிதானே என்றான். சரியாக சொன்னாய், ரசமணியே தான். ரசமணி என்று கூற முடிந்த உனக்கு இது எந்த வகை ரசமணி என்று கூற முடியுமா என்றார். அதை தாங்கள் எனக்கு தந்தால் அதன் கனத்தை முதலில் உணர்ந்தும் பிறகு என் உடலில் நுட்பமாய் ஏற்படும் மாற்றங்களை வைத்தும் கூற முயல்வேன் என்றான். நல்லது, அதற்கு முன் என் கேள்விக்கு பதில் கூறு. சரியான பதிலை கூறினால் அவர்களுக்கே இந்த ரசமணியை தந்து விடுவேன் என்றார் போகர். குருவே, தங்களுக்கு எதனால் இந்த மண் மிகவும் பிடிக்கும் என்பதற்கு காரணம் கூற வேண்டும், அவ்வளவுதானே? ஒரு சீடன் இடையிட்டு கேட்டான். ஆம், அவ்வளவேதான். ஒரு நாகனவாய் பட்சியாக நான் மாறி விண்ணில் பறக்க முனைந்தால் கிழக்கில் தொடங்கும் என் பயணம் மேற்கில் நான் திரும்பி வருவதில் முடிவடையும். அவ்வாறு நான் பறந்து திரும்பி வர 1.5 மண்டல காலம் ஆகும். அவ்வளவு பெரும் சுற்றளவு உடையது இந்த பூமி. அதாவது 72 நாட்கள். இந்த 72 நாட்களும் இரவு பகல் நான் நில்லாது பறந்தாலே இது சாத்தியம். இந்த பூமி எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் உணர்வதற்காக இவ்வாறு கூறினேன். இவ்வளவு பெரிய பூமியில் பல வகை நிலக்கூறுகள் இருந்தாலும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என அதை துல்லியமாக பகுத்தவர்கள் தமிழர்கள்தான். அதில் இந்த பொதினி மட்டும் ஏன் எனக்கு அதிகம் பிடித்திருக்கிறது? காரணம் கூற முடியுமா? போகர் சற்று விவரமாக சில கற்பனைகளை தன் சீடர்களுக்குள் உண்டாக்கி அவர்களுக்குள் ஒரு சினுப்பலை ஏற்படுத்தியவராக கேட்டு முடித்தார். அவர்களும் தீவிரமாக யோசித்தனர். சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு, பரிதி என்பவன் மூலிகை வளம் மிகுந்த மலைகள் சுற்றி இருப்பதனாலா குருவே என்று கேட்டான். அமைதியாக அதை மறுத்தார் போகர். தட்டை நிலப்பரப்பு, அதே சமயம் கடலோடு நேராக தொடர்பில்லாத நதிகள் உள்ள பரப்பு, அதனாலா என்று கேட்டான் மல்லி என்பவன். அதற்கும் மௌனத்தையே பதிலாக வைத்தார். சேர, சோழ, பாண்டிய நாட்டு ஊர்களுக்கு பொதுவானதாக கிட்டத்தட்ட சம தூரத்தில் இருப்பதனாலா? அகப்பை முத்து என்பவனின் கேள்வி இது. போகர் அவனை சற்று கனிவாக பார்த்து சிரித்தார். கிட்டத்தட்ட அவன் சரியான விடைக்கு வந்துவிட்டான் என்று அதற்கு பொருள். குருவே, நிலக்கூறு கடந்து புறக்கூறு ஒன்றே பெரும் காரணம் என்று கருதுகிறேன். அது அநேகமாக தெய்வீகமானதாய், குறிப்பாக திரு ஆவினன்குடி என்னும் இறைத்தலம் சார்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் என்று அஞ்சுகன் கூறவும் அவனை நெருங்கியவர் தீர்க்கமாக அவனை பார்த்து, பீஜாட்சர தியானம் உன்னை ஒளி மிகுந்தவனாக்கி வருவது நன்றாக தெரிகிறது அஞ்சுகா, நீயே சரியாக பதிலை உரைத்தாய் என்றார். பிறகு அதற்கு விளக்கமும் அளிக்க தொடங்கினார். சீடர்களே, இது முருக பூமி. கோளாதிபத்தியத்தில் செவ்வாயின் கதிர்வீச்சு செவ்வனே படும் பூமி. செவ்வாயின் குணங்களும் முருகனின் குணங்களும் ஒன்றுக்கொன்று நேர்மறையானவை. முருகனின் பீஜாட்சரமான குமாரா என்னும் சொல்லின் அதிர்வலைகள் செவ்வாயின் கதிர் அலைகளின் போக்கை கட்டுப்படுத்திட வல்லவை. இதை யோக சக்தியால் ஞான கண்களை திறப்பிக்க செய்து வளிமண்டலத்தில் பார்த்தே உணரலாம். ஆனால் அதற்கு பேராற்றல் வேண்டும். அந்த வகையில் முருகனுக்குள், அவனது பீஜாட்சரமான குமாராவுக்குள் இருப்பதே ராமா என்னும் நாமம். இதில் ரா அஷ்டாட்சரமான நாராயணாவின் ஆத்மசக்தி, மா நமச்சிவாய எனும் பஞ்சாட்சரத்தின் ஜீவசக்தி. இதனுள் குமாரா எனும் பீஜாட்சரம் முருகனின் சஷ்டாட்சரம் ஆகும். இப்படி பஞ்சாட்சர, சஷ்டாட்சர, அஷ்டாட்சர சக்திகளை ஒற்றை சொல்லில் கொண்ட மந்திர சொல்லே ராம எனும் சொல். இதனாலேயே இதை ஓயாது ஜெபித்திட இந்த 3 வகை அச்சரங்களை சொன்ன பலனை இது வழங்கிடும் என்பார்கள். இந்த பயனை குமார என்னும் முருகனும் வழங்க வல்லவன். அந்த முருகன் இங்கே பழமாய் விளங்குகிறான். எப்படிப்பட்ட பழமாக என்று கூற முடியுமா? போகர் அப்படி கேட்ட மாத்திரத்தில் ஞான பழமாய் என்று ஒருமித்த குரலில் சீடர்கள் உரைத்தனர். அந்த கதை தெரியுமா என்று கேட்டார். தெரியும் என்றனர் கூட்டு குரலில். நல்லது, அதன் சாரத்தை குறைந்த சொற்களில் யாரால் சொல்ல முடியும்? போகர் கேட்க அஞ்சுகனே இந்த முறையும் முன்வந்தான். நான் கூற முயல்கிறேன் குருவே என்றான். நல்லது, கூறு பார்ப்போம் என்றார். பழம் என்பது முதிர்ந்து திட்டிக்கும் நிலை. பூ, பிஞ்சு, காய் எனும் நிலை கடந்த பரிமாணம். பூவோ பிஞ்சோ
காயோ மரத்தை பிரிய நேரும்போது பால் கசியும். அது மரத்தின் கண்ணீர். பழுத்த நிலையில் தானாய் உதிர்ந்திடும் போது பாலும் கசியாது, மரமும் வருந்தாது. மனித வாழ்விலும் முதுமை என்பது பழுத்ததன் அடையாளம். அவர் கருத்துகள் தித்திக்கும், அவர் பிரிவோ முக்திக்கும் உரியதாகும். அத்தகு பழுத்த நிலைப்பாட்டை பாலகனாய் இருந்தபோதே அடைந்தவன் முருகன். அதை உலகம் உணர நிகழ்த்தப்பட்ட நாடகமே முருகன் உலகை சுற்றியதும் கணபதி உலகனாரை சுற்றிய சம்பவமும். நாடகத்தின் உச்சம் அவனது துறவுக்கோலம். இதன் மூலம் துறவோர் கடவுளாக ஞானம் தருபவனாய் அவன் விளங்குகிறான். எங்கே அந்த ஞான பழம் என்று அவன் இறையனாரிடம் கேட்க அதற்கான பதிலை அவ்வை பிராட்டி தந்தாள். நீயே பழம், உனக்கு எதற்கு இன்னொரு பழம்? பழம் நீ என்றதால் அது மருவி பழனி என்றும் இப்போது நீ சிந்திக்கப்படுகிறது. அஞ்சுகனின் விளக்கத்தை தொடர்ந்து கையை நீட்டு என்றார் போகர். அவனும் நீட்டினான். அவன் உள்ளங்கையில் அந்த ரசமணியை வைத்தார். பிறகு இது ஞானமணி என்னும் ரசமணியாகும். இதை நீ சிறு வெள்ளி பேழைக்குள் வைத்து கழுத்தில் கட்டிக்கொள். ஜனவசியம் மட்டுமின்றி கொடிய மிருகங்களும் உன்னை கண்டால் ஒதுங்கி செல்லும். நீ அழைத்தால் பறக்கின்ற பறவைகள் கூட உன் மேனி மேல் வந்து அமரும். எங்கே வானில் பறக்கும் அந்த வல்லூரை அழைத்து உன் கரத்தின் மீது நிறுத்து பார்க்கலாம் என்றார் போகர். கையை மூடி ரசமணியை இறுக பற்றி கொண்டு விண்ணை பார்த்து வட்டமிடும் வல்லூரை அஞ்சுகனும் மானசீகமாய் சிந்தித்தான். என்ன ஆச்சரியம்! அந்த வல்லூரு தாள பறந்து அவனை நோக்கி வர தொடங்கியது. இன்று அந்த பெண் பயமின்றி எடுத்து போட்ட அந்த பாம்பு சட்டையை பார்த்து துரியானந்தமும் குமரேசனும் கண்களை அகட்டினார்கள். அவர்கள் கண்ண கதுப்புகளிலும் வீணை நரம்பின் மேல் விரல் பட்டது போல ஒரு அதிர்வு. ஆனால் வயதானவரோ அந்த பாம்பு சட்டை முன் எழுந்து நின்றவராய் தன் நடுங்கும் இரு கைகளை கூப்பி வணங்க தொடங்கினார். முணுமுணுக்கவும் செய்தார். சாமி, நடமாடிக்கிட்டு தான் இருக்கீங்களா? சந்தோஷம் சாமி. ஆனா உங்களோட இந்த கோட்டையை இடிச்சு கட்டி என்னென்னமோ பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டு நான் முடங்கிட்டேன் சாமி. உங்க வாரிசுங்களே இந்த இடத்தோட மதிப்பு தெரியாம நடந்துக்கும் போது நான் மட்டும் என்ன பண்ண முடியும் சாமி? என்னையும் இடத்தை காலி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. தினமும் 4 பேர் வர்றாங்க, அங்கங்க அளக்குறாங்க, அப்புறம் அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசிக்கிறாங்க. இதோ இப்ப கூட 2 பேர் வந்து எகத்தாளமா பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. வயதான அந்த மனிதர் தெய்வ சன்னதியில் நின்று மனமுருக பிரார்த்தனை செய்வது போல பேசியதில் சில விஷயங்கள் துரியானந்தத்துக்கும் குமரேசனுக்கும் புரிய வந்தன. அந்த பங்களாவினுள் கட்டடத்தை கடந்து மர்மமான ஏதோ ஒன்று இருப்பதும் அவர்களுக்கு அர்த்தமாகியது. அந்த பெண்ணும் இருவரையும் பார்த்து சன்னமாய் சிரித்தாள். சரி கண்ணு, நீ இந்த சட்டையை கொண்டு போய் வீட்டுல வேணாம், நீ போய் ஒரு குவளையில பால் கொண்டு வா, காய்ச்சினதில்ல பச்சை பால் என்றார். எதுக்கு தாத்தா? போய் கொண்டு வா சொல்றேன். அவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவள் அங்கிருந்து நகரவும் அவர் இருவரையும் பார்த்தார். இருவரிடமும் ஒரு வகை ஸ்தம்பிப்பு. என்ன பாக்குற? நீ இந்த கட்டடத்தை இடிக்க வந்தவன் தானே? அவர் கேள்வியில் ஒரு கோபம் தெரிந்தது. நாங்க இடிக்க வரல, மரச்சாமான்களை எல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு போய் பயன்படுத்திக்க போறோம் என்றான் குமரேசன். இந்த மரம் அவ்வளவும் பர்மாவில இருந்து வந்த தேக்கு. இது கப்பல்ல வந்து இறங்கினப்ப எனக்கு 6 வயசு என்றான். ஓ, அப்ப இப்ப உன்னோட வயசு என்று கேட்டான் குமரேசன். சொன்னா நம்புவியா என்று கேட்டார் தாத்தா. என்ன, ஒரு 80-85 இருக்குமா? கூட ஒரு 35 சேர்த்துக்கோ. 120? நம்ப முடியலையா? சத்தியமா நம்ப முடியல. அப்ப இந்த கட்டடம் கட்டி 114 வருஷம் ஆகுதா? ஆமா, அதுல ஒரு திருத்தம் இருக்கு. என்ன திருத்தம்? இது 300 வருஷ கட்டடம், 5 தலைமுறை வாழ்ந்த கட்டடம். இதுல தேக்கு மரங்களை கொண்டு ஒரு புது வடிவத்தை உருவாக்குனவர் தான் பிரம்மாண்ட ராசையா. பிரம்மாண்ட ராசையாவா? இது என்ன பேரு? அதுதான் பேரு, பிரம்மாண்டம் ஜமீன்னு. நீ கேள்விப்பட்டதில்லையா? பெருசு, நீ இப்ப என்ன சொல்ல வர்ற? மதிப்பு தெரியாம பேசுறீங்க. இது கட்டடம் இல்ல, கோட்டை. கோட்டை கூட இல்ல, கோவில். கோவிலா? குமரேசன் கொஞ்சம் அதிர்வோடுதான் கேட்டான். சித்தன் வாழ்ற இடம் கோவில் தானே என்று அவர் கேட்டபடியே எழுந்து நின்று தன் இடுப்பு வேஷ்டியை ஒருமுறை அவிழ்த்து உதறி கட்டி கொண்டார். அப்போது உள்ளாடையாக கோவணம் கட்டியிருப்பதும் அரஞ்சான் கயிற்றில் சில தாயத்துகளும் குட்டி பேழைகளும் கூட. சில வினாடி குமரேசன் கண்களிலும் துரியானந்தம் கண்களிலும் பட்டது. அவரோ அந்த ஆஸ்பெஸ்டாஸ் கூரை வீட்டுக்குள் நுழைந்து ஒரு சிறு களை குத்தியோடு வெளியே வந்தார். நடையில் லேசானதொரு தடுமாற்றம் இருந்தது. இருந்தும் விழாமல் நடந்தவர் ஒரு மரத்தின் அடியில் அதன் தண்டையொட்டி
தன் கையால் 3 ஜான் என்கிற ஓர் அளவெடுத்து அங்கே குழியை வெட்ட தொடங்கினார். பெருசு, எதுக்கு இப்ப குழி தோன்ற என்று அருகே சென்று கேட்டான் குமரேசன். என் ஐயன் சட்டைய புதைக்கத்தான் என்று 1 அடி அளவுக்கு தோண்டிவிட்டு வந்து அந்த பாம்பு சட்டையை கையில் எடுத்து அதன் வால் பாகத்தை பிடித்தார். 12 அடி நீளம், 6 அடி அவர் பிடியிலும் மீதம் 6 அடி தரையிலுமாக கிடந்தது அந்த சட்டை. அதை அப்படியே பதவிசாக சுருட்டி கண்களில் ஒற்றி கொண்டவராய் அந்த குழி அருகே சென்று அதனுள் போட்டு திரும்பவும் மண்ணை போட்டு மூடி ஒரு சிறு மேட்டை உருவாக்கி அந்த மேட்டின் மேல் பாத்திரம் போல ஒரு பள்ளத்தை உருவாக்கினார். அதற்குள் அந்த பெண் பாலோடு வந்து விடவும் அதை அந்த பாத்திரம் போன்ற பள்ளத்தில் விடவும் அது மண்ணோடு கலந்து குழிக்குள் இறங்கி மறைந்தும் போனது. அவர்கள் இருவருக்கும் ஓரளவு புரிந்துவிட்டது. துரியானந்தம் மனைவி ஆடி மாசம் வெள்ளிக்கிழமைகளில் புற்றுக்கு பால் தெளிப்பவள். அது ஒரு வழிபாடு. ஆனால் பாம்பு பால் எல்லாம் குடிக்காது. அதன் உணவு புழு, பூச்சு, தவளைதான் என்பது ஒரு பழைய புத்தக கடைக்காரனாய் பலரோடு பழக போய் தெரியும். இருந்தும் ஒரு கூட்டம் இந்த பால் தெளிப்பதில் துளியும் பின்னடைவின்றி இன்று வரை அதை பின்பற்றி வருவதும் தெரியும். இதில் எது சரி எது தவறு போன்ற கேள்விக்கோ ஆராய்ச்சிக்கோ இடமில்லாத ஒரு சோத்துக்கு செத்த வாழ்க்கை அவன் வாழ்க்கை. அந்த வயதானவர் திரும்ப போய் கட்டிலில் அமர்ந்து கொண்டார். அப்படியே அவர்கள் இருவரையும் பார்த்தவர் திரும்பி அங்கு வளர்ந்து இருக்கும் பெரிய பெரிய மரங்களை ஒரு பார்வை பார்த்தார். பெருமூச்சும் வெளிப்பட்டது, கூடவே ஆதங்கமும். இந்த மரங்களை எல்லாமும் வெட்ட போறாங்களாம். இதெல்லாம் குற்றால மலைக்கு மேல இருந்து கொண்டுகிட்டு வந்து பூசை போட்டு நட்ட மரங்கள். இத்தனை வருஷத்துல ஒரு பருவத்துல கூட இதுங்க பொய்யாகல. பூத்தும் காச்சும் தந்துகிட்டே தாங்க இருக்கு என்றார் தாத்தா. அதுக்கு என்ன பண்றது, ஊரும் மக்களும் அப்படியேவா இருக்காங்க, பெருகிட்டே எல்லாம் போறாங்க. குமரேசன் அதற்கு ஒரு பதிலை சொன்னான். அவன் பதில் அந்த பெரியவருக்கு பிடிக்கவில்லை என்பது பதிலுக்கு அவர் பார்த்த பார்வையில் தெரிந்தது. அது குமரேசனுக்கும் புரிந்தது. நைனா, இவர் பார்வையே சரியில்லை, விட்டா பழைய கதையா எதையாச்சும் சொல்வார், நாம வந்த வேலையை பார்ப்போம் என்றபடியே அவரை விட்டு விலகி அந்த தோட்டத்தின் மற்ற பாகங்களை பார்க்க நடந்தான். ஏராளமான இலை சருகுகள், பசுமையான அடப்பம், மயில் தோகை விசிறலாக காற்று, வடுபிடித்த மாமரம், நாவல் பழம் போல் காய்களை உதிர்ப்பித்திருக்கும் நெட்டிலிங்கம், கொளுத்த கொளிஞ்சி, இடையில் ஓடிய சில உடும்புகள். பார்த்தபடியே நடந்த அவர்கள் ஒரு அரச மரத்தின் கீழ் பிருந்தாவன மாடத்தோடு கூடிய அந்த சமாதியையும் கண்டனர். மாடத்தில் விளக்கு எரிந்தபடி இருந்தது. வெறித்து பார்த்து கொண்டே நின்றனர். சமாதி முகப்பில் கடப்பை கல்லில் பிரம்மாண்ட ராஜ உடையார் 1832 to 1932 என்ற கால பதிப்பு சரியாக 100 வருடம் வாழ்ந்த ஒருவரின் சமாதி. என்ன நைனா இது வில்லங்கம், ஜமீன்தாருங்க செத்தா சுடுகாட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்களா, அவங்க இடத்திலேயே புதைச்சிருவாங்களா என்று குமரேசன் துரியானந்தத்திடம் கேட்க, துரியானந்தமும் யாருக்குடா தெரியும், ஆனா ஒண்ணு, இது சகஜமான இடம் இல்லை, வா போவோம் என்று அங்கிருந்து நழுவ பார்த்தான். அப்போது யாரோ சிலர் வரும் அரவம். அரச மரத்துக்கு பின்னால் 10 அடி தொலைவில் அந்த பங்களாவின் பின்பக்க மதில் சுவர், அதன் மேல் 3 அடி உயரத்துக்கு கிராதி முள்கம்பி வேலியும் அமைக்கப்பட்டிருந்தது. இருந்தும் அந்த வேலியை வெட்டி அறுத்து ஒரு ஆள் புகுந்து வரும் அளவுக்கு திருட்டுத்தனமான ஒரு வழித்தடம் உருவாகி இருக்க அதனுள் சிலர் நுழைந்தபடி இருந்தனர். அதில் சில குடும்ப பெண்களும் இருந்தனர். அவர் கையில் ஒயர்கூடை, அதில் பூ, எலுமிச்சம்பழம், ஊதுபத்தி போன்ற பூஜை பொருட்கள். குமரேசனும் துரியானந்தமும் விதிர்ப்புடன் பார்த்தபடி இருக்க, மளமளன்னு கும்பிட்டுட்டு கிளம்பிடுவோம், அந்த இன்ஜினியர் பார்த்துட போறான் என்றார் அவர்களில் ஒருவர். அதற்கேற்ப விறுவிறுவென சமாதி மேல் பூக்களை தூவி ஊதுபத்தி ஏற்றி எலுமிச்சம்பழத்தை நறுக்கி பிழிந்து அதை தலையை சுற்றி வீசிவிட்டு சமாதியின் கல்வெட்டுக்கு முன் திட்டாய் கருப்பாய் இருக்கும் இடத்தில் கற்பூரத்தை ஏற்றி அது எரிய தொடங்கவும் சுற்றி வர தொடங்கினர். துரியானந்தத்தையும் குமரேசனையும் அவர்கள் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. இருவரிடமும் அடுத்த கட்ட ஆச்சரியம். ஆமா, இது என்ன இப்படி திருட்டுத்தனமா வந்து கும்பிட்டுக்கிட்டு என்று கேட்டான் குமரேசன். அப்ப நீங்க கும்பிட வரலையா என்று பதிலுக்கு கேட்டார் அவர்களில் ஒருவர். அது சரி, நாங்க ஏலம் எடுக்க வந்தவங்க என்றான் குமரேசன். ஆமா இல்ல, பங்களாவை இடிக்க போறதா சொன்னாங்க, அதான் எங்களை எல்லாம் முன்வெளியா உள்ள விடுறதில்ல என்றான். அதுக்காக இப்படியா வந்து கும்பிடுவீங்க, அதுவும் ஒரு சமாதிய என்றான் குமரேசன். பார்த்து பேசுங்க அப்பு, சித்தர் சாமி காதுல விழுந்து உங்களை சபிச்சிட போறாரு என்றார் ஒருவர். சித்தர் சாமியா? பொறவு, நாங்க நேர்லயே பார்த்தவங்க, கும்பிட்டு உளுந்தா கோடி கொடுப்பாரு,
இல்லாட்டி உங்களுக்குத்தான் கஷ்டம் என்றவர்கள் மளமளவென சமாதி அருகே இருந்த மண்ணை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டு வந்தது போலவே திரும்பியும் சென்றனர். துரியானந்தமும் குமரேசனும் மலங்க பார்த்தபடியே திரும்ப முற்பட துரியானந்தம் மட்டும் திரும்பி வந்து சமாதி முன் நின்று கும்பிட தொடங்கினான். ஐய, என்ன நைனா, பயந்துட்டியா? பயப்படலடா, இது ஒரு மரியாதை. செவுறு ஏறி குதிச்சு கும்பிட்டுட்டு போறாங்கன்னா சக்தி இல்லாமலா கும்பிடுவாங்க என்று கேட்டபடியே எதற்கு வம்பு என்பது போல சமாதி மண்ணை எடுத்து தன் நெற்றியில் இட்டுக்கொண்டே நடந்தான் துரியானந்தம். ஆனால் குமரேசன் தன் லுங்கியை மடித்து கட்டி கொண்டதோடு சரி. பங்களாவினுள் திரும்ப நுழைந்த போது கடப்பாறை, கொத்துக்கருவி, திருப்புளி, ரசமட்டம், ட்ரில்லிங் மிஷின் என்கிற ஐட்டங்கள் வேன் ஒன்றிலிருந்து சுகாடியா சேட்டால் அனுப்பப்பட்டிருந்தன. சாமான்லாம் வந்துடுச்சு பாரு, சேதாரம் இல்லாம சூதானமா ஒவ்வொரு ஜன்னலா முதல்ல கலட்டுவோம் என்று தாங்கள் எதற்கு வந்தார்களோ அந்த வேலையை பார்க்க தொடங்கினர். அப்போது உச்சி கூரையின் முக்கோண மரச்சட்டம் ஒன்றின் மேல் அவர்களை பார்த்தபடியே லேசாக தன் படம் விரிந்த தலையை உயர்த்தி இருந்தது அந்த 12 அடி நீள நாகம். குளித்து முடித்தவளாய் பெர்முடாஸ், டீ-ஷர்ட் என்று கேசுவல் ஆடையோடு டைனிங் டேபிளுக்கு பாரதி வந்தபோது முத்துலட்சுமி சிலை போல்தான் அமர்ந்திருந்தாள். அவளை கலைத்து அவள் புலம்ப போவதை கேட்கும் விருப்பமின்றி பாரதியே தனக்குத்தானே உணவை பரிமாறிக்கொள்ள தொடங்கினாள். பாத்திர சத்தம் முத்துலட்சுமியை கலைத்தது. சற்றே உதறி கொண்டவளாய் கூப்பிட மாட்ட என்று சப்பாத்திக்கான குருமாவை விட தொடங்கினாள். பாரதியும் சாப்பிட்டபடியே, என்ன பாட்டி, அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சேங்கிற கவலையா என்று ஆரம்பித்தாள். உனக்கு இல்லையா பாரதி? மிக இயல்பாக திருப்பி கேட்டாள் முத்துலட்சுமி. பெருசா இல்ல பாட்டி என்றாள். எனக்கும் அப்படித்தான் என்று முத்துலட்சுமி சொல்லவும் பதிலுக்கு ஆச்சரியமாக பார்த்தாள் பாரதி. அந்த சமயத்துக்கு அந்த சாவு வீட்டு விஷயத்தை நீ மறைச்சிட்டாலும் பின்னால எல்லாத்தையும் கணேசன் வண்டி சொல்லிட்டான். எனக்கும் பொக்குன்னு ஆயிடுச்சு. உன் அப்பன் உன் தாத்தா மாதிரி. அவர் தூங்க போகும்போது கூட சலவை பண்ணுன வேட்டி சட்டையோட தான் தூங்க போவாரு. தான் ஒரு ராசாங்கிற நினப்பு. இந்த துவையல போடட்டுமா? பிரண்ட துவையல், எலும்பு நரம்புக்கெல்லாம் நல்லது என்றாள் பாட்டி. இப்ப நமக்கு வேற நல்லதெல்லாம் தான் பாட்டி தேவையா இருக்கு என்றாள் பாரதி. சரியா சொன்ன பாரதி, உன் அப்பன் கொஞ்ச நாளைக்கு எதுவும் பண்ண மாட்டான். இந்த நொண்டாங்கையனையும் லீவை கொடுத்து மதுரைக்கு அனுப்பிட்டா அக்கடான்னு வீட்டுலதான் கிடந்தாகணும். நீயும் அந்த குடும்பத்துக்கு செய்ய நினைக்கிற நல்லதை செஞ்சிடலாம். பாவம் அந்த பொண்ணு படிக்குதாமே. நல்லா படிச்சா நாமளே கூட மேல் படிப்பெல்லாம் படிக்க வைப்போம். உன் அப்பன் காசு பணமே வேண்டாம். என் அட்டிகை ஒட்டியானம் எல்லாம் டிவியில அடகு விளம்பரத்துல சொல்ற மாதிரி பெட்டிக்குள்ள கைதி மாதிரி அடைஞ்சுதானே கிடக்கு. முத்துலட்சுமியின் விஸ்தாரமான மனதை எண்ணி மகிழ்ந்தபடியே பால் குமிழியாய் சுழித்து சிரித்தாள் பாரதி. அப்புறம் நான் ஒன்னு சொல்வேன், கோவிச்சுக்க மாட்டியே. வெள்ளி டம்ளரில் தண்ணீர் விட்டபடியே விடிகை போட்டவளை, என்ன பழனிக்கு போகலாம்னு தானே கேட்க போற என்றாள். என் கற்பூரம் அதே தாண்டி அம்மா என்றாள். போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடுமா பாட்டி? இப்படி கேட்டா எப்படிம்மா? திமிர் பிடிச்ச உன் தாத்தா கூட முருகன்னா மறு பேச்சு பேச மாட்டாருமா. தாத்தாவை விடு பாட்டி. உன் முருகனை பார்த்துட்டு வந்துட்டா என் அப்பா பரிசுத்தமான அரசியல்வாதியா மாறிடுவாரா? அது பதில் சொல்ல முடியலல்ல. அப்படி இல்லம்மா, நல்லது கெட்டதுன்னு ரெண்டும் கொண்டதுதான் வாழ்க்கை. கெட்டது பளிச்சுன்னு தெரிஞ்சா நல்லது பலமா இல்லைன்னு அர்த்தம். அதை பலப்படுத்திக்கிட்டா கெட்டது நிச்சயம் அடங்கிடும்மா. நல்லதுன்னு நீ எதை சொல்ற? அங்க போய் அந்த முருகன் சிலை முன்னால நின்னு என்ன காப்பாத்துன்னு சொல்றதையா? அதை தான்னு வச்சுக்கேன் என்றாள் பாட்டி. அப்ப உன் சாமி எல்லா இடத்திலையும் இருக்கிறதுங்கிறதெல்லாம் பொய்யா? விதண்டாவாதம் பண்றிய கண்ணு. அது நம்ம குலதெய்வம். அங்க உன் அப்பன், தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, அந்த தாத்தாவுக்கு தாத்தாவெல்லாம் நின்னு நீ சிலைன்னு சொன்ன கல்லை கும்பிட்டுருக்காங்க. அவங்கள இருந்து வந்தவதான் நீ. ஆகாயம் ஒன்ன துப்பல. வம்சம் விளங்கணும். எது மாறினாலும் உன்னை கும்பிடுற எங்க பக்தி மாறக்கூடாதுன்னு கும்பிட்டதோட பலன் தான் நீ. நீ இப்படி பேசலாமா? பாட்டி சொன்னதை கேட்ட பாரதி, சத்தியமா நான் திமிர் பிடிச்சு பேசல பாட்டி. எனக்கு இது எல்லாமே முட்டாள்தனமா படுது. நான் கும்பிட்டாதான் அந்த சாமி நல்லது செய்யும்னா அது என்ன சாமி? அது சாமி இல்ல, அது இன்னொரு மனுஷன், அரசன். அரசன் தான் அவனை புகழ்ந்து கவிதை பாடினா பரிசு தருவான், திட்டினா தூக்கி ஜெயில போடுவான். இந்த பாரு, நீ புரிஞ்சுக்காம பேசுற. கோயில்ங்கிறது குளம் மாதிரி. நாம போய் குளிச்சா அழுக்கு போகும். குளம் கூப்பிடாது, சாமியும் கூப்பிடல. மனசோட அழுக்கு போகவும் அகங்காரம் இல்லாம இருக்கவும் தம்மா இதெல்லாம்.
முத்துலட்சுமியின் கருத்துக்கு சட்டென ஒரு கருத்தை பாரதியால் கூற முடியவில்லை. இருந்தும் யோசித்து முடித்தவளாக, எனக்கு அகங்காரம் எல்லாம் இல்ல பாட்டி, எனக்கு தெரிஞ்சு என் மனசுல அழுக்கும் இல்லை, அதனால உன் முருகன் எனக்கு தேவையும் இல்லை. நீ வேணும்னா போயிட்டு வா. உன்னை எப்படி என்னால மாத்த முடியாதோ அப்படித்தான் உன்னால என்னையும் மாத்த முடியாது. அவள் அப்படி சொன்ன போது அவள் கைபேசியில் அலைப்பொலி பாட்டு. காதை கொடுத்தவள் முகத்தில் பலத்த அதிர்ச்சி. கணேச பாண்டியன் தான் பேசினார். பாப்பா, வேங்கையன்கிற அந்த ரவுடிய அவன் எதிரிங்க. அன்று தாழ பறந்து வந்த அந்த வல்லூர் கையை விடைப்பாக நீட்டியபடி நின்றிருக்கும் அஞ்சுகனின் கரம் மேல் அவனை ஓர் எஜமானனை போல கருதி அமர்ந்தது. மானுட அச்சம் அதனிடம் துளியும் இல்லை. அந்த காட்சியை கண்ட சீடர்கள் அத்தனை பேருமே வியப்பில் புருவங்களை உயர்த்தினர். போகர் மெல்ல அதன் அருகே சென்று அதன் தலையையும் சிறகுகளையும் வருடி அன்பு காட்டத் தொடங்கினார். அதுவும் குலைந்து கொடுத்தது. குருமணி போன்ற கண்களை ரப்பை கொண்டு மூடி திறந்து நான் நெகிழ்கிறேன் என்றது. அஞ்சுகன் அதை ரசித்தான். அஞ்சுகா, இதை மீண்டும் பறக்கவிடு. பூமியில் குறித்த இடத்தில்தான் நமக்கெல்லாம் சோறு. ஆனால் இதற்கோ உலகம் முழுக்க சோறு. அதே போல நமக்கெல்லாம் அரை பார்வைதான். முன்னால் பார்க்கும்போது பின்னால் பார்க்க இயலாது. பின்னால் பார்க்க விளைந்தாலோ முன்னால் தெரியாமல் போய்விடும். ஆனால் இதற்கு முழுவட்ட பார்வை. விண்ணிலிருந்து இது பூமியை பார்க்கும்போது எதுவும் மறையாது. பார்வையில் பறவை பார்வையே மேலானது. பார்ப்பதை வைத்தே மனமும் சிந்திக்கும். எனவே பறவை பார்வையை நாமும் பெற முயல வேண்டும் என்று அந்த வல்லூரை கொண்டு ஒரு பாடமும் நடத்தி முடித்தார் போகர். அஞ்சுகனும் கையை உயர்த்தி அதை வானம் ஏக செய்தான். போய் வருகிறேன் நண்பர்களே என்பது போல அதுவும் வானில் மேலேற தொடங்கியது. அஞ்சுகனும் கையை தளர்த்தி கொண்டான். அவன் வசம் இருந்த அந்த ரசமணியை சற்று ஏக்கத்துடன் மற்ற சீடர்கள் பார்த்தனர். அது தன் சக்தியை அனைவருக்கும் காட்டிவிட்டது. அதை மாயம் என்பதா இல்லை நேயம் என்பதா என்பதில் அவர்களிடம் குழப்பம். அஞ்சுகா, நீ இனி நடு காட்டுக்குள் கூட தாராளமாக நுழையலாம். நதியை மயங்க வைக்கும் தில்லை விருட்சம் மிகுந்த மகரந்தங்கள் மிதக்கும் மதிமயக்கி வனத்துக்குள்ளும் நுழையலாம். ஊர்வதில் தொடங்கி பறப்பதில் தொட்டு அலைகின்ற மிருகங்கள் வரை எதுவும் உன்னை தீண்டாது. இந்த ரசமணியை இடுப்பில் தொப்புள் மேல் வைத்து ஓரங்குல பருத்தி ஆடை மடிப்பால் இறுக கட்டிக்கொள். ஜலவாதின் போது மட்டும் மணியை விலக்கி வை. உறங்கும் போது கூட இதை பிரியாதே. அதே போல நித்யானந்தத்தையும் கைவிடாதே. உனக்கு ஒரு கட்டளை. வாசானங்கள் 9 தாளகம் 100 பலம் எனக்கு வேண்டும். அதை மரவட்டிலில் சேமித்து பிறகு என் வசம் நீ ஒப்புவிக்க வேண்டும். தற்பை புல் கொண்டு மரவட்டிலை மூட வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என்று கட்டளையிட்டவர் அடுத்து புலிப்பாணியைத்தான் ஏறிட்டார். புலி, உன் கால ஞானத்துக்கு ஒரு பரீட்சை. வரும் நாளில் நெடிய விரிவு கொண்ட அபிஜித் முகூர்த்த காலத்தை நீ கண்டறிந்து வை. அப்போது நான் ஒரு அறப்பணியை தொடங்க இருக்கிறேன் என்றார். மகிழ்ச்சி குருவை, 1க்கு 3 அந்த காலகதியை நான் கணக்கிட்டு அறிந்து தங்களுக்கும் அறிவிப்பேன் என்றார். அது எதற்கென்றும் தெரிந்து கொள் என்றார். தாங்கள் கூறினால் தெரிந்து கொள்ள சித்தமாக இருக்கிறேன் குருவே என்றான் புலி. இந்த பொதினியின் இன்னொரு பெயர் உனக்கு தெரியும் அல்லவா என்றார். அஞ்சுகன் கூட சற்று முன் கூறினானே, பழனி என்று என்றான். சரியாக சொன்னாய். அந்த பழனியின் உள் உருவை அறிவாயா என்றான். அது துறவு கோலம் அல்லவா என்றான். வேல் பிடித்த வேலவன் தண்டமெனும் தடி பிடித்து கௌபீனம் தரித்து நின்ற கோலம். சிரத்திலும் நொடியறுத்து சிவநயனமெனும் ருத்ராட்சம் தரித்து நின்ற கோலம். இப்போது அது குறித்து தாங்கள் கேள்விகள் எழுப்ப காரணம் என்ன குருவே? இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் குருவருள் மட்டும் போதாது, திருவருளும் வேண்டும் என்றார் போகர். அதற்கும் இந்த தண்டாயுத பாணிக்கும் என்ன சம்பந்தம் குருவே? இவனை சிந்தித்தாலே திருவருளுக்கு நாம் ஆளாவோம் என்றார். என்றால் ஏனைய தெய்வங்கள் கேட்டான் புலிப்பாணி. அவையும் திருவருள் புரிபவையே. நீரானது நிலமிசை குளம் என்றும் குட்டை என்றும் ஏரி என்றும் ஊரி என்றும் ஆறென்றும் அருவி என்றும் பலவாறு விளங்குதல் போன்றதே தேவதா ரூபங்கள். அவற்றில் ஞானிக்குரியவன் தண்டபாணிதான். மூலன் உரைத்தது போல ஒன்றே குலம், ஒருவன்தான் தேவன். அந்த தேவன் ஓரிடம் உறங்கி செயல்புரிகிறான், ஓரிடம் ஆடி செயல்புரிகிறான், ஓரிடம் லிங்கமாக அடங்கி செயல்புரிகிறான். பொதினியாம் இந்த பழனியில் இனி அவன் தண்டாயுத பாணியாய் மதியாய் மருந்தாய் விளங்கப் போகிறான். மதியாய் மருந்தாய் எனும் தங்கள் சொற்களை விரித்து கூற வேண்டுகிறேன் என்றான் புலிப்பாணி. நான் அறிந்தவரை கூறுகிறேன். மானுடருக்கு தேவை
4 தீ, அதாவது நல்ல விதி, நல்ல கதி, நல்ல மதி, நல்ல நிதி. விதியால் கதியும், கதியால் மதியும், மதியால் நிதியும் திரண்டு வாழ்வும் வளமாகும். எப்போதும் வளம் மிகுந்த வாழ்வு என்பது வாழவே தூண்டும். எனவே அதிலிருந்து விடுபடுவது குறித்தே வளத்தோடு வாழ்பவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். எனவே வினை மிகுந்த உலக வாழ்க்கை வாழவே விரும்புவார்கள். வாழ்க்கைக்கு இன்னொரு பொருளும் உண்டு, அதாவது அசைதல் என்பதே அது. அசைவது என்று வந்துவிட்டாலே 2 நிலைகள் தோன்றிவிடும். அதுவே இடம் என்றும் வலம் என்றும் கூறப்படுகிறது. இந்த 2மே ஒன்றுக்கொன்று முரணானது. இந்த முரண் நாம் வாழும் வாழ்விலும் எதிரொலிக்கும். இடது தான் சிந்திப்பதே சரி என்று வாதிடும், வலதும் தன் செயலே சிறந்தது என்று வாதிடும். 2மே ஒன்றின் கூறுகள் தான் என்பதே ஞானம். இந்த ஞானமே அறிவின் முதிர்ந்த நிலை. இந்த ஞானத்தை அடைந்தவர் பூரண சந்திரனுக்கு ஒப்பானவர். பூரண சந்திரனும் நிரந்தரமானவன் அல்ல. தேய்ந்தும் வளர்ந்துமே சந்திரன் பூரணமடைகிறான். அந்த பூரணமும் நிலையில்லை எனும்போது எதுதான் நிலையானது என்ற கேள்வி எழுகிறது. இந்த உலகின் தலை சிறந்த கேள்விகளில் ஒன்று. இதை கேட்க மதி வேண்டும். மதி கொண்டு கேட்டும் பயனில்லை. ஏனெனில் பூமியில் எதுவும் பூரணம் இல்லை, எதுவும் நிரந்தரமும் இல்லை. எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கின்றன. நம் உடல் உட்பட இதில் மாறாதது எது, நிலையானது எது எனும் கேள்விகளுக்கு நம்மிடையே பல விடைகள். இதனால் தான் பெரும் குழப்பம். குழப்பம் ஒரு வியாதி. இந்த வியாதிக்கு மருந்து எது? நானே என்கிறான் தண்டபாணி. எப்படி குருவே? இந்த கேள்வியை அதிசயமாக அந்த சீடர்களில் அகப்பை முத்து என்பவன் கேட்டான். நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் விடையை அறிய வேண்டும் எனில் அந்த முருகனை முதலில் பூரணமாய் அறிய வேண்டும். அவனோடு சேர்ந்து அவனது வேலையும் அறிதல் வேண்டும். வேல் எனும் சொல்லில் உள்ள வே எனும் எழுத்தின் சிறப்பையும் அறிந்திட வேண்டும். வே எனும் எழுத்தோடு தொடங்கும் வேர், வேதம், வேலி, வேடன், வேம்பு, வேடம் என்கிற பற்பல சொற்களையும் அறிந்திட வேண்டும். வே எனில் மறைந்திருப்பதை குறிக்கிறது. எது மறைந்திருக்கிறது என்பதையே அதோடு தொடர்புடைய பிற எழுத்துக்கள் உணர்த்துகின்றன. வேறெனும் சொல்லில் மரத்தின் உயிர் மறைவாக மண்ணுக்குள் மறைய போய் வேர் என்றானது. அதே போல வேடன் எனும் சொல்லில் மறைந்திருந்து அவன் செயல்படும் தன்மையும், வேம்புக்குள் கசப்பு மறைந்திருப்பதையும், வேடத்தில் ஒரு பாத்திரம் மறைந்திருப்பதையும், வேதத்தில் இறை சொற்கள் மறைந்திருப்பதையும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் வேலில் உள்ள இல், அதனுள் இல் எனும் அகம் ஒளிந்திருப்பதை கூறுகிறது என்று நெடிய உரை தந்தார் போகர். அப்படி என்றால் வேல் என்பது கூறிய ஆயுதம் இல்லையா? மறைவான அகமா? எப்படி? இன்று பாரதியோடு கைபேசியில் பேசிய கணேச பாண்டியன், பாப்பா வேங்கையன்கிற அந்த ரவுடிய அவன் எதிரிங்க என்று சொன்ன அளவில் அலைவரிசை அருந்து போய் ஒரு நிசப்தம் சூழவும் பாரதி எரிச்சலுற்றான். சே, முக்கியமான நேரத்துலதான் இந்த செல்போன் டவர் கட்டாகும் என்று முணுமுணுக்க மறுபடியும் மீண்டும் முயன்று கணேச பாண்டியனே தொடர்பில் வந்தார். பாப்பா சாரி பாப்பா, சிக்னல் இங்க சரியா கிடைக்கல. அது ஒரு சாபக்கேடு. அப்பதானே ஒரு போனுக்கு 2 போன் பண்ணுவோம். நீங்க விஷயத்துக்கு வாங்க. அந்த வேங்கையனுக்கு என்னாச்சு என்றார். வேங்கையனை அவனோட எதிரிங்க கொல்ல பார்த்திருக்காங்க. அதுல காயத்தோட அவன் தப்பிட்டான்னு கேள்விப்பட்டேன் என்றார். கேங்குவார் மாதிரியா என்றாள் பாரதி. கிட்டத்தட்ட அப்படித்தான் பாப்பா. இவனை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இயற்கை சாவே கிடையாதே என்றார். சரி, இதை இப்ப எனக்கு சொன்ன காரணம் என்று கேட்டாள் பாரதி. அவனை பார்க்கணும்னு சொல்லி இருந்தீங்களே, இப்ப பாக்குறது கஷ்டம்ங்கிறதுக்காக சொன்னேன் என்றார். இப்படி சொல்லத்தான் வேகம் அதிகமாகுது. குறிப்பா இவன் எதிரிகளால சாகிறதுக்குள்ள அந்த போலி பத்திரத்தை போலீஸ் முன்னாடி வச்சு கிழிச்சு போடணும் என்றாள். என்ன சொல்றீங்க பாப்பா? எந்த காரணத்தை சொல்லியும் இவனை நான் பார்க்கிற சந்திப்பை தள்ளி போடாதீங்க. இவனை நான் நாளைக்கே பார்த்தாகணும் என்று போனை கட் செய்தாள். சில வினாடிகள் மௌனம். பின் தொடர்ந்து சாப்பிட தொடங்கியவளை பாட்டி முத்துலட்சுமி பரிதாபமாக பார்த்தாள். என்ன பாக்குற பாட்டி? பிடிச்ச பிடியாவே இருக்கியம்மா என்றாள். அது நல்லது தானே பாட்டி, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டேவா இருக்க முடியும் என்றாள் பாரதி. போகட்டும், நாளைக்கு அந்த ரவுடிய பார்க்க போறியா? ஆமா. பார்த்துமா, தனியா போகாதே. கவலைப்படாத பாட்டி, கணேச பாண்டி கூட வருவார். அவன் என்ன பெரிய மாவீரன், இன்னும் வேற யாரையாவது கூட்டிக்கிட்டு போ. அப்ப ஒரு பொண்ணால தனியா போய் எதையும் செய்ய முடியாது, அப்படித்தானே பாட்டி?
இப்ப நாடு இருக்கிற இருப்புல பொண்ணால மட்டும் இல்லம்மா, ஆனாலேயும் தனியா எதையும் செய்ய முடியாது. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செயல்பட்டாதான் முடியும் என்றாள் பாட்டி. சரி பாட்டி, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். நீ சாப்பிட்டு முடி, அப்புறம் நான் மட்டுமாவது பழனிக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்பதான் எல்லாம் கொஞ்சமாவது சரிப்பட்டு வரும் என்று முணுமுணுத்து கொண்டே முத்துலட்சுமி திறந்திருந்த பாத்திரங்களை மூட தொடங்கினாள். பதிலுக்கு பாரதி சிரித்தாள். என் வருத்தம் உனக்கு சிரிப்பா இருக்குல்ல என்றாள் பாட்டி. உன்னை பார்த்த பாவமாகவும் இருக்கு பாட்டி. பை உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன? நீ போக ஆசைப்படுற பழனிய பத்தி ஒரு பழைய புஸ்தகம், அதுல சரவண மனோ சக்கரம்னு ஒரு பக்கம் வட்டமா படம் போட்டு அதுல நம்பருங்க இருக்கு. நாம கண்களை மூடிக்கிட்டு உன் முருகனை நினைச்சுக்கிட்டு ஒரு நம்பரை தொடரும். ஆனா நான் முருகனை எல்லாம் நினைக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே தொட்டேன், அதுவும் 4ஆம் நம்பரை. அதுக்கு என்ன பலன் தெரியுமா? என்ன பலன்? என்ன பலன்? பாட்டி ஆர்வத்தோடு கேட்டாள். பதற்றப்படாத, தெய்வம் தேடி வரும்னு அதுக்கு பலன் வந்தது. வேடிக்கையா இல்ல என்று கேட்டாள் பாரதி. அப்படியா? ஆமா, எங்க அந்த புத்தகம்? நீ கேப்பேன்னு தெரியும் பாட்டி, என் பேக்ல தான் இருக்கு, போய் எடுத்துக்கோ. புத்தகத்தை நான் இன்னும் முழுசா படிக்கல, சும்மா ஒரு புரட்டு தான் புரட்டுனேன். அதுக்கே இந்த பலன். கடவுள்னு ஒருத்தர் நிஜமா இருந்தா அவரை கொஞ்சமும் மதிக்காத என்ன தேடி வருவாரா? இதுல இருந்தே அவர் ஒரு கற்பனைன்னு உனக்கு புரியல? பாரதியிடம் கிண்டல் கொப்பளித்தது. முத்துலட்சுமியோ அவள் பேக்கை தேடி சென்று அதிலிருந்த அந்த பாதாம் பேப்பர் அட்டை போட்ட புத்தகத்தை எடுத்து பரபரப்பாக விரித்து பார்த்தாள். பழைய புத்தகம், மணிப்பிரளான நடையில் எழுத்துக்கள். இன்றைய தலைமுறை படிக்க நேர்ந்தால் பல் உடையும். ஆனால் முத்துலட்சுமி பக்தியோடு படித்தாள். அதற்குள் சாப்பிட்டு முடித்து கை கழுவியவளாக அருகில் வந்து நின்றாள் பாரதி. பக்கங்களை கச்சிதமாக புரட்டியதில் முத்துலட்சுமியும் அந்த சரவண மனோ சக்கரத்திடம் வந்திருந்தாள். நானும் பலன் பார்க்கட்டுமா என்று கேட்டாள். காசா பணமா? விளையாட்டுத்தானே, கண்களை மூடிக்கிட்டு விரல வை பார்க்கலாம் என்றாள் பாரதி. விளையாட்டெல்லாம் இல்லை, இதுக்கு பேர் நிமித்திகம். கடவுள் நம்மோடு மறைமுகமா பேசுறாருன்னு அர்த்தம் என்றாள் பாட்டி. எதுக்கு அவர் மறைமுகமா பேசணும்? நேராவே பேசலாமே என்றாள் பாரதி. அது சரி, அவர் கண்ணுக்கு தெரியாத நிலையிலேயே திருப்பதியில சாமி கும்பிட 20 மணி நேரம், சபரிமலையில அதுக்கும் மேல. இதுல தெரிஞ்சிட்டா அவ்வளவுதான் என்றபடியே பயபக்தியோடு கண்களை மூடிக்கொண்டு ஆள்காட்டி விரலால் தொட்டாள். அதே 4ஆம் எண், தெய்வம் தேடி வரும் என்ற பதில். அப்புறம் என்ன பாட்டி, எதுக்கு பழனிக்கெல்லாம் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? உன் வரையில தான் இந்த விளையாட்டு உண்மை ஆயிடுச்சே. தெய்வம் தேடி வருதான்னு பார்த்துடுவோம் என்று பாரதி சொல்லவும் ஹாலில் இருந்த இத்தாலிய வெண்டுல கடிகாரம் 9 முறை சத்தமிட்டது. பாரதி, நிச்சயம் தெய்வம் தேடி வரத்தான் போகுது, ஆனா எப்படின்னு தான் தெரியல என்று பரவசமானாள் முத்துலட்சுமி. அதை கேட்டு சிரித்தபடியே மாடிப்படி ஏறினாள் பாரதி. அறைக்குள் நுழையவும் ஹாஸ்பிட்டலில் இருந்து கணேசவாண்டிதான் பேசினார். பாப்பா, ஐயா கண்ணு முழிச்சா சொல்ல சொன்னீங்கல்ல, இன்னும் முழிக்கல. இதுக்கு மேல முழிப்பாருன்னு தோணல, நாளைக்கு போன் பண்றேன் என்றார். அதைவிட முக்கியம் அந்த வேங்கையின் சந்திப்பு என்றாள் பாரதி. பாப்பா, எந்த எக்ஸ்கியூஸும் வேண்டாம்னே. அப்பாவுக்கும் இப்போதைக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நான் என் வாயால எதையும் சொல்ல மாட்டேன் பாப்பா. ஆனா எனக்கு என்னவோ அந்த குமாரசாமி விட்ட சாபம் ரொம்ப வக்கரமா தான் தெரியுது. முதல்ல ஐயா, அடுத்து அந்த ரவுடி பைய, 3ஆவதா அந்த எஸ்ஐ ரவிக்குமார்னு நினைக்கிறேன் என்றார். ஓ, ஸ்டேஷன்ல குமாரசாமியை அலட்சியப்படுத்தியது அந்த ரவிக்குமாரா என்று கேட்டாள் பாரதி. ஆமா பாப்பா. அப்ப உங்க வரையில எல்லாத்துக்கும் காரணம் குமாரசாமி சாபம்தான். ஆமா பாப்பா. என்ன தடுமாற்றம்? முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும்னு மதுரை பாஷையில பழமொழியெல்லாம் சொல்வீங்களே என்றாள் பாரதி. நான் தடுமாறல பாப்பா, என் மனசுல பட்டதை சொன்னேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படி விடுற சாபம் பலிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், பலிக்கணும்னு ஆசையும் படுறேன். ஆனா இதை ஒரு மூட நம்பிக்கையா நினைக்காமலும் இருக்க முடியலையே என்றார். நம்பிக்கையில நல்ல நம்பிக்கை, மூட நம்பிக்கைன்னு ரெண்டெல்லாம் இல்லைடான்னு என் பெரிய ஐயன் சொல்லுவாரு பாப்பா. மனசார நம்பணும், அவ்வளவுதான்டா பாரு. இது நல்லா இருக்கே. பெரிய ஐயன்னா அது யாரு? என்ன அப்பனுக்கு அப்பன், தாத்தன். அப்ப தாத்தான்னு கூப்பிடாம அது என்ன பெரிய ஐயன்? அது பாப்பா, என் ஆத்தா வழியில ஒரு தாத்தா இருக்காரு. இந்த 2 பேர்ல வயசுல பெரியவரை வித்தியாசப்படுத்தி பெரிய ஐயன் போம். பெரும்பாலும் அப்பன் வழியில வர்றவங்களை ஐயன்னு தான் கூப்பிடுவோம். இதுலயும் சில குடும்பங்கள்ல வேடிக்கையா திண்ணன், தடியன் எல்லாம் கூப்பிடுவாங்க.
ஒரு தாத்தா திண்ணை கட்டிலேயே கிடப்பாரு. மூக்கு பொடி இருந்தா போதும். அவருக்கு பேரு திண்ணன். தடியும் கையுமாவே திரிவாரு ஒரு பெருசு. நான் கட்டை ஆயிட்டா இந்த தடியையும் சேர்த்து வச்சு எரிச்சிடுங்கடான்னு அந்த தடி மேல ஒரு பிரியத்தோடவே இருப்பாரு. அவரு பேரு தடியன். அண்ணே, உங்க கூட மதுரைக்கு வரணும்னே. உங்க உறவுகளை எல்லாம் பார்க்கணும். வார்த்தையில கூட ஒரு வாசனைன்னா அது உங்க பேச்சு தானே என்றாள் பாரதி. புறவு மருதைன்னா சும்மாவா? எல்லாம் எங்க மீனாட்சி தாயி கருணைதான். மருதைய சுத்துனா கழுத கூட மருதைய விட்டு போவாதும்பாங்க. பாப்பா, விடிய விடிய இட்லி கிடைக்கும், அதுவும் சூடா. அதே மாதிரி எந்நேரமும் பாட்டு கேட்ட மேனிக்கே இருப்போம். மூசிக்குன்னா அம்புட்டு இஷ்டம். ஒரு உசுறு போச்சுன்னா உரம்பரைக்கு சொல்றதுக்கு முந்தி கொலாக்காரனுக்கு சொல்லிடுவோம். அவன் வந்து கொலாய கட்டி சட்டி சுட்டதடா கை விட்டதடாங்கிற பாடலைத்தான் முதல்ல போடுவான். அதை கேட்ட மாணிக்கு முடிவுக்கு வந்துருவாங்க, ஏரியாவில் ஒரு பெருசு எகிரிடுச்சுன்னு. இதே விசேஷத்துக்கு கட்டின கொலான்னா விநாயகனே வினை தீர்ப்பவனேன்னு கோவிந்தராசையா பாடின பாட்டுதான். அண்ணே போதும்ண்ணே, ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னொரு நாள் உங்க மதுரை புராணத்தை கேட்டுக்கிறேன். இப்ப என்ன விட்டுருங்க. ஆனா நாளைக்கு அந்த வேங்கையனை மட்டும் விட்டுறக்கூடாது, ஞாபகம் இருக்கட்டும் கட்டளை குரலில் சொல்லிவிட்டு கட்டில் மேல் விழுந்தாள். 2 நாளின் 48 மணி நேர கால அளவில் தான் எத்தனை எத்தனை சம்பவங்கள், அவற்றில் தான் எத்தனை புதிர்கள். ஒவ்வொரு ஜன்னல் சட்டத்தையும் மரத்துக்கு பங்கமின்றி பிரித்தெடுப்பது என்பது நிச்சயம் அதை பதிப்பதை விடவே கடினமான வேலைதான் என்று தோன்றியது துரியானந்தத்துக்கு. ஜன்னல் சட்டங்கள் அவ்வளவும் இப்போது போல 3 அங்குல அகலம் என்று இல்லாதபடி 5 அங்குல அகலம், 3 அடிக்கு 2.5 அடி செவ்வகம் என்று மிக திட்டமாய் இருந்தன. பதிக்கப்பட்ட சுவருக்குள் சிமெண்ட் கலவைக்கு பதிலாக வெண்ணிறத்தில் சலித்தெடுத்த ஆற்று மணலோடு சேர்க்கப்பட்ட சுண்ணாம்பு, விளாம்பழம், முட்டைக்கரு, கொளிஞ்சி சாறு, வஜ்ரம் போன்ற மினார் கட்டுமான கலவை கொண்டு அந்த பங்களா கட்டப்பட்டிருந்தது. ஜன்னல் சட்டத்துக்கும் அவற்றுக்குமான இணைப்பு பட்டிகள் இரும்புக்கு பதிலாக பித்தளையில் இருந்தன. அதை பார்க்க பார்க்க துரியானந்தத்திடம் வியப்பு. சட்டங்களை தூக்கி போய் வெளியே ஒரு டெம்போ வேனில் ஏற்றி சகாடியா சேட்டின் குடோன் ஒன்றுக்கு எடுத்துச் செல்வதில் மும்முரமாய் இருந்தான் குமரேசன். அவனை கூப்பிட்டு சட்டங்களை காட்டிய துரியானந்தம், இப்பெல்லாம் இப்படி ஒரு சட்டத்தை எந்த தச்சனும் செய்யறதில்லை. இதெல்லாம் கூட பிளாஸ்டிக்கு, பிளைவுட்டுன்னு மாற்றம் வந்துடுச்சு. ஒவ்வொரு சட்டமும் என்ன கனம் கணக்குது பாத்தியா என்று வியர்வையை வலித்து போட்டபடியே சொன்ன. நல்லா அனுபவிச்சு வாழ்ந்திருக்காங்க நைனா. வீட்டுக்குள்ளாரையும் ஜில்லுன்னு ஒரு குளிர்ச்சிய பாத்தியா என்றான். பார்க்காம இத போய் இடிச்சு கட்டுறாங்களேன்னு வருத்தமா இருக்குதுடா குமரேசா. அது சரி, அப்படி கட்டாட்டி நாம எப்படி இங்க வர முடியும்? நீ உன் பழைய புத்தக கடையிலேயே உட்கார்ந்துருப்ப. பழசோடு பழசா நானும் உன் கூடவே கிடக்க வேண்டியதுதான். பழச மட்டமா நினைக்காதடா குமரேசா, நமக்கு அதுதான் சோறு போடுது. துரியானந்தம் அப்படி சொன்ன அந்த நொடி பொழுதில் என்ற ஒரு மூச்சு காற்று சத்தம். எதுக்கு இப்ப பெருமூச்சு விடுற? நான் எங்கடா விட்டேன் என்று அதற்கு ஒரு பதில் சொல்லும் போதே மிக நீளமாய் திரும்பவும் அந்த இஸ் இஸ் சத்தம். இருவரிடமும் இன்றி பக்கவாட்டில் வருவதை யூகித்து திரும்பி பார்த்தபோது பகீர் என்றது இருவருக்கும். அந்த அறையின் ஈசான்ய மூலையில் உருண்ட பிடியுள்ள 4 அடி உயர கைத்தடி ஒன்று எந்த பிடிமானமும் இன்றி தரைமேல் நிற்பது போல் அந்த 12 அடி நீள நாகம் 4 அடிக்கு எழும்பி நின்ற நிலையில் படம் எடுத்து விரித்திருந்தது. அதன் உருண்ட கருமணி விழிகளில் ஒரு குத்து பார்வை, அவ்வப்போது வெளிப்படும் இரட்டை நாக்கிடம் ஒரு மின்னல் வேகம். துரியானந்தமும் குமரேசனும் உறைந்து போய் கழுத்தை வியர்வை நீருக்கு கொடுத்ததில் ஒரு பாத்திரத்தில் பிடிக்கும் அளவுக்கு அதனிடம் ஓட்டம். நைனா என்ற குமரேசனும் குமாரு என்று துரியானந்தமும் மென் குரலில் தந்தி எடுத்திட இடையில் டமால் என்று ஒரு சத்தம். வெளியே தோட்ட பகுதிக்கும் ஓங்கி வளர்ந்திருந்த ஒரு மரத்தை தான் வெட்டி தள்ளி இருந்தனர். அது தரைமேல் விழுந்த சத்தம் தான் அப்படி கேட்டது. சத்தம் கேட்டு தங்களை அறியாமல் திரும்பியவர்கள் புழுதி வாசத்தையும் உணர்ந்தனர். அதன் பொருட்டு கலைந்து மூக்கை சினுப்பிக் கொண்டே திரும்பிய போது அந்த பாம்பை காணவில்லை. சற்று ஹக்கு என்று இருந்தது. நைனா, அத்த காணோம். சத்தம் கேட்டு ஓடிடிச்சாட்டம் தெரியுது. எங்கேயாவது ஒதுங்கி இருந்து போற்ற போகுது நைனா. நல்லா பாரு, போயிடுச்சா இல்லை எங்கேயாவது ஏறிக்கிட்டு இருக்கான்னு. இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பார்த்தனர். அப்படியே நடந்தனர். கீழே இலைப்புலி கிடந்து அது கட்டை விரலுக்கு கீழே இடுக்கான பாகத்தில் படவும் வேகமாக காலை உதறினான் குமரேசன்.
அந்த மைக்ரோ நொடியில் இலைப்புலியும் அவன் கட்டை விரல் இடுக்கை கீறி ரத்தம் துளிர்க்க செய்துவிட்டது. பயத்திலும் பதற்றத்திலும் அதை உணராமல் நடந்த குமரேசனின் கட்டை விரல் ரத்தம் ஏதோ பத்திர கீறல் போல அந்த தரை பரப்பில் பதிவாக தொடங்கியது. டொம் என்று ஒரு சத்தமும் கேட்டது. கால் பதித்த தரை பரப்பில் தரையோடு தரையாக ஒரு மரச்சட்டம் இருந்தது. கீழே ஒரு பாதாள அறை இருப்பதை உணர்த்தியது. விரல் பதித்து தூக்குவதற்கு தோதாக வெட்டப்பட்ட 2 துவாரங்கள். அதில் விரல் பதித்து பலகையை தூக்கவும் அதுவரை இல்லாதபடி குப்பென்று ஒருவித விபூதி வாசம் அங்கே பரவ தொடங்கியது. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில. பாய்.